எல்லாரும் எதிர்பார்த்திருந்த பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு மார்க்கெட் திரும்பவும் நிப்டி 26 பிரேக் பண்ணிருக்கு. சென்செக்ஸ் ஜஸ்ட் மிஸ் பண்ணிருக்கு 85,000 மார்க்கெட். டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள் கண்டினியூ டவுன்ல இருக்குது. க்ரோ 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலேஷன் டச் பண்ணிருக்கு. ஆர்பிஐ பேங்க் கிளீனப்புக்கு பிறகு பிரைவேட் செக்டர் பேங்க் எல்லாம் பூம்ல இருக்கிற மாதிரி இருக்குது. கோல்டு சில்வர் வாலட்டில் நிக்காம போயிட்டு இருக்கு. இதோட அப்கமிங் போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் இருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெரும் எதிர்பார்ப்புக்கு பிறகு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு ஏற்கனவே ரூலிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திரும்பவும் ஆட்சியத்துக்கு வச்சுட்டாங்க. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு இது ஃபேவரட் நியூஸ் தான். சோ மார்க்கெட் இன்னைக்கு நிப்டி 26,000 ஒரு லெவல்ல டச் பண்ணிருக்கு. அகைன் சென்செக்ஸ் 85,000 மேல க்ளோஸ் ஆகிறது கூட 84,950 வந்திருக்கு. ஓவரால் அதுவும் பாசிட்டிவ் சைட்ல தான் இருக்கு. மார்க்கெட்ல ஓரளவு பாசிட்டிவ் மூமெண்டம் இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. மார்க்கெட் நியூ ரெக்கார்ட் ஹை அடிக்குமா அடிக்காதாங்கிறத விட மார்க்கெட்ல மூவ்மெண்டம் நல்லா வந்திருக்கு. எல்லா சிச்சுவேஷனுமே ஃபேவரா இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நிப்டி 50ல எட்டர்னல், டாடா கன்சூமர், மேக்ஸ் ஹெல்த் எல்லாம் அரௌண்ட் 1.5% வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்தாங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள், அடானி என்டர்பிரைசஸ், ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் எல்லாம் 1.4% வரைக்கும் டவுன்ல இருந்துச்சு. ஆனாலும் இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள் கண்டினியூ டவுன்ல இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 4.4% அவ்வளவு லேஸ் பண்ண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த Q2 ரிசல்ட்டுக்கு பிறகு நிறைய புரோக்கிங் கம்பெனிஸ், நிறைய அனலிஸ்ட் வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிளுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய Q2 மார்ஜின் ப்ரெஷர் இந்த ஸ்டாக்கு கீழே தள்ளி இருக்குன்னு சொல்லலாம். ஜேஎலரோட யூரோப் பிசினஸ், அதே மாதிரி சைனா சேல்ஸ் எல்லாமே நல்லா டவுனா இருக்கிறத காமிக்குது. இன்வென்ட்ரி இஷ்யூ எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கு. லாங் ரன்னுக்கு இந்த ஸ்டாக் வந்து கன்சிஸ்டன்சியா போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஷார்ட் டைம் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதுக்காக லாங் டைம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா, ஸ்டில் இந்தியால நம்பர் 2ல இருக்கக்கூடிய ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனி இவங்க. அதனால இவங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஏற்கனவே வருஷங்களுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1,200 ரேஞ்சில இருந்து டவுன் ஆகி இப்போ டிமர்ஜர் கொடுத்துருக்காங்க. டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள், டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்லி இந்த நேரத்துல இந்த கொஸ்டின் வரலாம். இருந்தாலும் இந்தியால சேல்ஸ் நிக்காம ஏறிக்கிட்டே இருக்கிறது இதுக்கு பாசிட்டிவ் தான். போன வாரம் லிஸ்டிங்ல வந்த பில்லியன் பிரைன்ஸ் கேரேஜ் வெஞ்சர்ஸ் லிமிடெட், அதாங்க க்ரோ கம்பெனி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் 1 லட்சம் கோடிங்கிற மார்க்கெட் கேபிடலேஷனை டச் பண்ணிருக்கு. லாஸ்ட் வீக் லிஸ்டிங்ல 25-30% லிஸ்டிங் கெயின் கொடுத்திருந்த இந்த ஸ்டாக் இன்னைக்கு 17% மேல பாசிட்டிவ்ல இருக்கு. அரௌண்ட் 174 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 100 ரூபாய்க்கு லிஸ்டிங்க்கு வந்துருதுங்கிறதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஆர்பிஐ கண்டினியூவா பேங்கிங், அதே மாதிரி பினான்சியல் கம்பெனிஸ், அதே மாதிரி பினான்சியல் டெக்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே ரெகுலேஷன் வந்து லைட்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கம்பெனிஸ் ஆர்பிஐடைய ரூலுக்கு அக்செப்ட் பண்ணி போறதை தவிர வேற வழி கிடையாது இல்லையா. அது இன்வெஸ்டர்ஸ்க்கு, அதாவது இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபேவரா இருக்கு. அதனால மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் நல்லா பாசிட்டிவா இருக்கிற மாதிரி மார்க்கெட்ல ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. எப்பவுமே நிக்காத அளவுக்கு கோல்டும் சில்வரும் வால்டைல் இருந்துட்டே இருக்கு. ஏறின மார்க்கெட் இறங்குச்சு, இறங்கின மார்க்கெட் ஏறிச்சு, இப்ப திரும்பவும் இறங்க தொடங்கி இருக்கு. சில்வர்ல பாத்தீங்கன்னா 1 கிலோ 1,73,000 ரூபாய்க்கு திரும்பவும் வந்திருக்கு. ஏற்கனவே 2,07,000 ரூபாய்க்கு போனது 1,60,000 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு திரும்ப 1,83,000 வரைக்கும் போச்சு. இப்போ 1,73. கோல்டு பொறுத்தவரை 24 கேரட் 12,589 ரூபாய்க்கு ஒரு கிராம் ட்ரேட் ஆகுது. 22 கேரட் நகர்த்தங்கம் 11,540 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே இது ஃபெஸ்டிவல் சீசன், அதை விட வெட்டிங் சீசன், அதாவது நிறைய கல்யாணங்கள் நடக்குது. அந்த டிமாண்ட் எல்லாம் மார்க்கெட்ல இருக்குங்கிறதையும் மறந்துறாங்க. கவர்மெண்ட் இதுலயும் டைட்னஸ் பண்றாங்க. இல்லீகலா கோல்ட இந்தியாவுக்குள்ளால கொண்டு வர்றாங்க இல்லையா, டியூட்டி இல்லாமலே, அதாவது டாக்ஸஸ் இல்லாமலே இந்தியாவுக்குள்ளால கொண்டு வர்றாங்கல்ல, இதெல்லாம் டைட் பண்றாங்க. ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்கனவே டைட் பண்ணியிருந்தாங்கல்ல. இது எல்லாமே கோல்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக் மேலே, அந்த கம்பெனிகளுக்கு மேலே அழுத்தத்தை கொடுத்துட்டு தான் சொன்னா. அது எல்லாத்தையும் விட அந்த கம்பெனிஸ்க்கு மேல அப்பப்போ ஆடிட்டிங் ரைட்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு டைட்னஸ் கொடுத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சோ கோல்டு கம்பெனி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஷார்ட் டர்ம் வால்டைல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது எல்லாத்தையும் விட கண்டினியூவா போன வாரம் முழுக்க எஃப்ஐக்கள் வித்துட்டு தான் இருந்தாங்க. ஒரு நாள் கூட எஃப்ஐக்கள் பர்ச்சேஸ் பண்ணல. அதுவும் வெள்ளிக்கிழமை 4,968 கோடி அளவுக்கு எஃப்ஐக்கள் வித்திருந்தாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்குங்கிறது என்ன ரிப்போர்ட் வரல. ஒன்ஸ் வந்துச்சுன்னா நான் அதையும் அப்லோட் பண்றேன். அப்கமிங் போனஸ்ல பாத்தீங்கன்னா ஆட்டோ ரைடர்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் நாளைக்கு ரெக்கார்ட் டேட் 5:1. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் 26ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் 1:1 போனஸ். இந்த ரெண்டு ஸ்டாக் உங்க போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா பாருங்க. அதே மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ்ல 28ஆம் தேதி யூனிசன் மெட்டல்ஸ் லிமிடெட் இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூல இருந்து அது 1 ரூபாயா ஸ்பிளிட் ஆகுது. இந்த ஸ்டாக்கையும் நீங்க உங்க போர்ட்ஃபோலியோல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க போர்ட்ஃபோலியோவை செக் பண்ண வேண்டிய தருணம் இது. எஃப்ஐக்கள் கண்டினியூவா வாங்கினாங்கன்னா மார்க்கெட் மேபி இன்னும் கொஞ்சம் நல்ல ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இந்த ரெக்கார்ட் ஹை பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20,277 ரெக்கார்ட் ஹையை நிப்டி உடைக்குமாங்கிற வரும் நாட்களை நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம எப்போ சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ் இருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கூட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிற நோக்கத்துல தான். அதுவும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ் ரீச் ஆன அந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேளுங்க, அதை பத்தி அடுத்த வீடியோ மேக் பண்ணலாம். See you tomorrow, another super topic.